இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்க நாங்க விரும்புறோம். அஹ் கர்த்தருடைய சித்தமும் அதுவாகவே இருக்குது. அதனால வாழ்க்கை மாறும், நன்மை உண்டாகும். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தை படிச்சுட்டு அஹ், எனக்கு பிரியமான அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு, தமிழ்ல இதை குறித்து பேசுங்க, தமிழ்ல அதே புத்தகத்தை நீங்க வெளியிடுங்கன்னு சொன்னார். தமிழ்ல மெமரி மேனேஜ்மெண்ட், ஞாபக மறதி அப்படிங்கிற ஆசீர்வாதம் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ்ல வெளியிடுவதற்கு முன்பாக நம்ம தமிழ்ல பேச ஆரம்பிச்சிருவோம் அதை பத்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஞாபக மேலாண்மை அப்படிங்கிறதுக்கான அடித்தளம் கர்த்தர் ஞாபக மேலாண்மை பண்றார். ஞாபக மேலாண்மைனா அவருடைய ஞாபகங்களை அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரு. 2வது சாப்டர்ல மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புக்கு, அதனுடைய லிங்க் கீழே இருக்கும். நீங்க ஆங்கிலத்துல படிக்கிறதா இருந்தா இப்பவே எடுத்து படிக்கலாம். என்ன நான் சொல்ல வரேன்னா, எபிரேயர் 8:12 கர்த்தர் பாருங்களேன், I'll be merciful towards their iniquities. I'll be merciful. நான் அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை குறித்து நான் இரக்கமாயிருப்பேன். I will remember their sins no more அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர்களுடைய பாவங்களை நான் ஐ வில் ரிமெம்பர் நோ மோர் அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை, நினைப்பதில்லை. அப்படின்னா அவர் சூஸ் பண்றாரு, எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, எதை ஞாபகத்துல வச்சுக்கணும், எதை ஞாபகத்துல வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. அவர் அதன் மீது ஒரு ஆளுகை வைத்திருக்கிறார். இதுல இருந்து தான் இந்த இந்த புத்தகத்தினுடைய அடிநாதம், வேர். அவரை, அவருடைய பலன், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதனால மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கிறது. இப்போ முத பகுதியில, முத சாப்டர்ல ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் அப்படிங்கிற சாப்டர், அதாவது தூண்கள். ஃபவுண்டேஷன்னா அடிப்படை, எதன் மீது கட்டப்பட்டதோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை, பேசிக், முதல் கல் கிறிஸ்துவனுடைய சிலுவையில மரணம். அவர் மரித்ததினால நமக்கு உண்டான நன்மைகள், ரட்சிப்பு, ரட்சிப்புல இருக்கிற பகுதிகள். ரட்சிப்புல இருக்கிற பகுதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அவருடைய தழும்புகளினாலே குணமானோம். இது ஃபவுண்டேஷனல் பில்லர், ஒரு தூண், அசைக்கப்பட முடியாத தூண். இந்த பூமியில நாம் இருக்கும் காலமெல்லாம் முடிவு பரியந்தமும் இந்த வார்த்தை அசைக்கப்பட முடியாது. அதாவது இந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு பெரிய கல், கற்பாறை, அதன் மீது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு சுகம். சுகம் அப்படிங்கிறது அவருடைய தழும்புகள் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சுகமும் உண்மை. அது மாற்ற முடியாது. அது மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சரீரத்துல ஏற்பட்டிருக்கிற, ஏற்படுகிற, ஏற்பட போகிற எந்த ஒரு பலவீனமும், நோயும் எதுவுமே அவசியம் இல்லாமல் போயிற்று. ஏன்னா அது சட்டத்திற்கு புறம்பானது ஒன்றாய் ஆயிற்று. முதல் ஒரு பில்லர், ஃபவுண்டேஷனல் பில்லரா நம்ம அதை வச்சுக்கலாம். அது மாறவே மாறாது. நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் இந்த தேவன் செய்து முடித்த காரியம் மாறாது. சோ மாறாத இந்த நன்மையை நாம் பற்றி கொண்டு மாற்றுதலுக்கு உரியதான நம்மளுடைய வாழ்க்கையை இந்த மாறாத நன்மையில இருந்து நாம அதை ஸ்திரப்படுத்துறோம். இல்ல, அவருடைய வார்த்தை மாறுவதில்லை. அவர் தழும்புகள்னாலே நீங்கள் குணமானீர்கள். அதனால உங்க சரீரத்துல என்னது அவசியம் இல்லை, பலவீனம் அவசியம் இல்லை. இப்போ அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள்ங்கிற வார்த்தையை அவர் சொன்னதுனால அவர் உங்களுக்கு பலவீனத்தை குறித்து உங்களை பரிச்சை பார்க்கணும்னு என்ன அவசியம் இல்லை. இப்போ
யாராவது ஒருத்தர் நான் உங்களுக்கு இந்த நன்மையை செய்யறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த நன்மையை வச்சு நம்மள பரீட்சை பார்த்தா, அவர்கள் நல்லவர்களா? இல்லல்ல. அதனால தேவன் உங்களுக்கு நோயை குறித்து உங்களை பரீட்சை பார்க்கிற அவ்வளவு மோசமானவர் கிடையாது. நீங்கள் சுகமாக வேண்டும் என்பதற்காக அவர் தழும்புகளினாலே நாம் சுகமானோம். அவருக்கு அடி தழும்புகள் விழுந்தது. இது இது ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். இது மாறவே மாறாது, மாத்த முடியாது. சரீரத்துல எப்படிப்பட்ட பலவீனம் வந்தாலும், இந்த பலவீனம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வெளியே போகணுமே தவிர, வசனம் மாற முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வரணும். அது எப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு நாம் வளர்ந்தவர்களா இருந்தாலும் சரி. நம்ம சின்ன வயசுல இருந்து சில நேரத்துல நம்ம அ சில சத்தியங்கள் வந்து ரொம்ப வளர்ச்சி இல்லாத வசனத்துக்கு புறம்பா நாம கேட்டு வளர்ந்திருந்தோம்னா, நாம என்ன விசுவாசிச்சுட்டு இருப்போம்னா, இந்த நோயை கர்த்தர் கொடுத்தார். இந்த நோயை கர்த்தர் அனுமதித்தார். வசனம் வசனம் தான். மாறாது. மாறவும் கூடாது. ஸோ அந்த மாரி 2வது தூண் 2வது தூண் என்னன்னா, 2 கொரிந்தியர் 8:9ல அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படியாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாபத்தினால் வந்த இந்த நோயும், இந்த தரித்திரமும் எல்லா சாபத்திற்கும் பதிலாய் அவர் ரத்தம் சிந்தினார். அது ஒரு தூண். அது மாத்த முடியாது நம்ம. நகர்த்தவும் முடியாது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ, அந்த விசுவாசத்துக்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும். நீங்க என்ன விசுவாசித்துட்டு இருக்கீங்களோ, இருதயத்தினுடைய விசுவாசத்தின்படி இருதயத்துல நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அது உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ வசனத்த பேஸா வச்சு, வசனத்த பில்லரா வச்சு நம்ம காரியங்களை எதிர்பார்க்க தொடங்குறோம். தரித்திரம் கர்த்தரிடத்துல இருந்து வருவதில்ல. தரித்திரத்துக்கு எதிராய் இவர் தரித்திரரானார். நாம் ஐஸ்வரியவான்களாக முடியும். இது 2வது தூண். இந்த புத்தகத்துல மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஞாபக மேலாண்மை, மெயினா எதை பத்தி எழுதியிருக்கணும், அந்த பிளஸிங் ஆஃப் ஃபர்கெட்டிங். நம்மளுடைய துக்கங்களையும், நமக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் மறக்கக்கூடிய, அந்த மறதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் பேசியிருக்கேன். இப்போ 3வது பில்லர், 3வது தூண், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த இந்த வெளிச்சம் போய் சேரணுங்கிறதுக்காக ஐசாயா 54:4ல இருந்து ஐசாயா 54:4 நீங்க தமிழ்ல எடுத்து இப்ப படிச்சு பார்த்தீங்கன்னா, உன் இளவயதின் வெட்கத்தையும் அவமானத்தையும் நீ மறந்து அப்படின்னு போட்டிருக்கும். தமிழ்ல எடுத்து படிங்க. இது 3வது தூண். இளம் வயதுல உங்களுக்கு ஏற்பட்ட, இளம் வயதுனா எஸ்டர்டே, எஸ்டர்டேன்னா நேத்து. அதாவது உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அவமானங்களையும், துக்கங்களையும், உங்கள் மீது பொய்யாய் சொல்லப்பட்ட எல்லா பொய்களையும், அதனால் ஏற்பட்ட வலிகளையும், வேதனைகளையும் எல்லாம் மறந்து அப்படின்னு சொல்றாரு. ஓ, நான் சொன்ன மாதிரி எதை ஞாபகம் வைக்கணும், எதை ஞாபகம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா பலன் வாய்ந்து இருக்கிறதுனால, நம்மளுடைய பிதா எபிரேயர் 8:12ல சொன்ன மாதிரி, நாம் இந்த பிரின்சிபல்ல இந்த ஆசீர்வாதத்தை ஆப்ரேட் பண்ணலாம். எப்படி நாம அவருடைய தழும்புகளினால் குணமானோம் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை வச்சு, நடந்த உண்மையை வச்சு நாம் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர் தரித்திரரானதினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காக அவர் தரித்திரரானார் அப்படிங்கிற 2வது பில்லர். இதெல்லாம் கற்பாறை. இந்த கற்பாறையின் மீது கட்டப்பட்ட, இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த விடுதலையின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை. அதே மாதிரி 3வது, நம் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு நம் எஸ்டர்டே, அதாவது நேற்று நடந்த தீமையினால் ஏற்பட்ட வலியும், வேதனையும், அவமானமும், வெட்கத்தை குறித்த ஞாபகங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏசாயா 54:4 படி. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் ஃபவுண்டேஷனை கொண்டு வருது. ஏன்னா இது வார்த்தை. அவர் சொல்லியிருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தே ஆகணும். ஏன்னா வார்த்தை. உலகம் வார்த்தையினால் உண்டானது. அவர் பேசினார், உண்டானது. அதனால
வாழ்க்கையை நம்மளுடைய அனுபவத்தின் மீது கட்டுவது. அதாவது எனக்கு தெரியும் பிரதர், நான் வாழ்ந்துட்டேன் பிரதர், 50 வருஷம் வாழ்ந்துட்டேன். எனக்கு தெரியாதா? நான் பார்க்கலையா? அதன் மேல கட்டலாம். வாழ்க்கைய வச்சு கட்டலாம். அது ஸ்திரம் இல்லாதது இல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த அனுபவமும், இன்னொருத்தருக்கு வேற ஒரு அனுபவம். இன்னொருத்தருக்கு வேற ஒரு அனுபவம். இல்ல. அனுபவத்து மேல ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய கட்டிட்டு போனா, அவங்க ஒரு ஒரு மாரி போவும். அதனால மாறுது இல்லையா? ஸ்திரம் இல்லாத ஒண்ணு. குழந்தையில சிலருக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது, சிலருக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கல. அப்போ நல்ல அனுபவங்கள் கிடைச்சவங்க மட்டும் தான் வாழ்க்கையில செழிக்கணும். நல்ல அனுபவங்கள் இல்லாதவங்க வாழ்க்கையில அப்படியே போயிரணும். அப்படின்னு விட்டா அது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாரி இருக்கு இல்லையா? அதனால வாழ்க்கைய வார்த்தையின் மீது கட்டுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டும் பொழுது, நம் ஒரு 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 தெளிவான ஒரு இடத்துக்கு வர்றோம். தழும்புகளினாலே குணமானீர்கள். அப்போ தழும்பு எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த அளவுக்கு என் சுகமும் உண்மையா இருக்கணும். இல்லன்னா மாறும். இந்த இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு வரணும்? சுகம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். வந்தே ஆகணும். அதுவே அவருடைய சித்தமா இருக்குது. அவருடைய சித்தமா இருக்கிறதுனால தான் அவர் சிலுவையில மரித்தார். சிலுவையில மரித்தது வெறுமனே நம்மள எல்லாத்தையும் கூட்டிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா, அவர் அப்பவே கொண்டு போயிருப்பார்ல. அ வெளிப்படுத்தல்ல நாம் படிக்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை பிசாசானவனை ஜெயித்தார்கள். வசனம், அவருடைய ரத்தம். அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நம் மீது சாபம் கிடையாது. நம் மீது நோய் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே பிரின்சிபிள்ல தான் நமக்கு நம்மளுடைய துக்கத்தை ஏற்படுத்துகிற, அவமானத்தை ஏற்படுத்துகிற, பலவீனத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு ஞாபகங்களும் நமக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதை நீங்கள் மறப்பீர்கள் அப்படிங்கிறது தான் வாக்குத்தத்தம். ஸோ இந்த வாக்குத்தத்தத்துல அடிப்படையா வச்சு ஒரு 10 சாப்டர், 12 சாப்டர் நான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல. ஞாபக மேலாண்மை. இப்போ ஆங்கிலத்துல இருக்குது. வாசிங்க. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அ எங்களுடைய ஊழியத்துல இணைந்து நீங்களும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படியாய் அ நான் உங்கள அழைக்கிறேன். ஐ இன்வைட் யூ. இன்வைட் யூ. தேங்க் யூ சோ மச். நான் தொடர்ந்து இந்த புத்தகத்துல உள்ள எல்லா சாப்டர்ஸ பத்தியும் நான் தொடர்ந்து வீடியோஸ்ல பேசுறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.